ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவரான முகேஷ் அம்பானி ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில தன்னுடைய வாழ்க்கை மற்றும் வியாபார நோக்கங்கள பத்தி நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வியாபாரம் தொடங்கும்போது உங்களுடைய நோக்கம் நான் பில்லியனரா ஆகணும் அப்டின்னா, நீங்க நிச்சயமா ஒரு முட்டாள். ஆனா நீங்க ஒரு நல்ல கம்பெனிய உருவாக்கினீங்கன்னா, பணமும், வெற்றியும் உங்கள பின்தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய அப்பா தான் அவருக்கு எல்லாமே. அவருடைய கொள்கைகள், வணிக நுணுக்கங்கள முகேஷ் அம்பானி இன்னைக்கும் பின்பற்றி வரதாவும் சொல்லியிருக்காரு. 2027வது வருஷத்துல ரிலையன்ஸ் அதோடைய பொன் விழாவ கொண்டாட போறாங்க. ஆனா 100 வருஷங்கள கடந்ததுக்கு அப்புறமும் ரிலையன்ஸ் இந்தியாவிற்கும், மனித குலத்திற்கும் தொடர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்னும் சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் நிறுவனம் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அவங்க ஃபாலோ பண்ற 3 சி அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்காரு. அதாவது கேரக்டர், காம்பெட்டன்ஸ் மற்றும் கல்ச்சர். ரிலையன்ஸ் நிறுவனம் சரியான நபர்கள தேர்வு செய்யறதுல தீவிரமா இருக்கும் அப்படின்னும், அவங்களுடைய நேர்மை, திறமை, நாட்டின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப வணிக முடிவுகளை எடுக்கிறத உறுதி செய்யறதால மட்டும் தான் இந்த நிலைக்கு இன்னைக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஏன்னா திறமைய விட குணம் தான் ரொம்ப முக்கியம். திறமைய வளர்க்க முடியும். ஒருத்தருடைய இதயத்த வெல்ல முடிஞ்சது அப்படின்னா, அவங்களுடைய மனம் உங்களுக்காக வேலை செய்யும் அப்படிங்கிறதால அது வெற்றிக்கு வழிவகுக்கும்னு நான் நம்புறேன்னும் சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒரே மாதிரியான பார்க்கும் திறன் மற்றும் ஒரே மாதிரியான எண்ணங்களோட வரது கிடையாது அப்படிங்கிறதால, நிறுவனத்துல புதியவர்கள வேலைக்கு அமர்த்துறது ஒரு புத்திசாலித்தனமான தொலைநோக்கு பார்வை அப்படின்னும், அதனால அந்த ஜெனரேஷன்ல இருக்கிற விஷயங்கள நாம கற்றுக்கொள்ள உதவியா இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஃபைனலி அவர் சொன்ன முக்கியமான விஷயம், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நீங்க வேலை செய்யாதீங்க. அப்படி வேலை செய்யாம, தொழில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வெற்றி தானா வரும். பணமும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.